16th century இது நடந்துச்சு, 19th century இது நடந்துச்சு, இந்த காலத்துல நடந்துச்சு. இப்படி பழைய காலத்துல நடந்த ஹிஸ்டரியே படிச்சுருக்கோம். படிக்கிறது தப்பில்லை, படிச்சுட்டு அப்போ பயன்படுத்துறீங்களே இப்ப பயன்படுத்தணும்னு சொல்லணும். அந்த காலத்துல இப்படி ஒரு எழுப்புதல் வந்துச்சு, எங்க காலத்துல நடப்பேறணும்னு சொல்லணும். சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? சாப்பிட்டா போதும், தூங்கினா போதும், சொந்த வீடு கட்டி ஒரு ஹோட்டல் கட்டி ஒரு வீட்டுல செட்டில் ஆயிட்டா போதும் சொன்னா, அன்பு சகோதரனே சகோதரியே, நீ மரித்த பிறகு அல்லது தேவன் உங்களுக்கு கொடுத்த நாட்கள் முடித்த பிறகு நீ சிங்காசனத்துக்கு முன்பாக போய் ஒவ்வொரு ஆத்மாவும் நிற்க வேண்டும். நிற்கும் பொழுது நீ எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்ட, எத்தனை பேருக்கு துணி வாங்கி கொடுத்த, எத்தனை பேருக்கு நீ இந்த காரியங்கள் செய்தா, அந்த காரியம் செய்த இயேசு கேட்க மாட்டார். எத்தனை ஹோட்டல் கட்டினு கேட்க மாட்டார், எத்தனை பில்டிங் கட்டினு கேட்க மாட்டார். உனக்காய் நான் மரித்தேன், எனக்காய் நீ என்ன செய்தாய்னு கேட்பார். ஆமென். ஒவ்வொரு ஆத்மாவும் போக வேண்டிய ஒரு இன்டர்வியூ உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக, கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனும் போய் கேட்கப்படுற ஒரு கேள்வி, உனக்காய் நான் மரித்தேன், எனக்காய் நீ என்ன செய்தாய்? பரம்பரை கிறிஸ்தவனா இருந்தேன், ஓடி போயிருந்தார் முகத்துக்கு முன்னாடி நிற்காத. இவ்வளவு காரியத்தை செஞ்சாண்டவர, எனக்காக நீ என்ன செஞ்சான்னு கேட்பார். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் ஊழிய அழைப்பை கொடுத்தேன், உனக்கு நான் ஆவியில வந்தபடி இந்த கிருபையில கொடுத்தேன், இந்த வரங்களை கொடுத்தேன், இந்த தானத்தை கொடுத்தேன், தூங்கி இருக்கிற நீ எழும்ப. ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே ஃபாஸ்டிங் பிரேயர், எழுப்புதல் ஃபாஸ்டிங் பிரேயர். தேசத்துக்காக நமக்குள்ள எழுப்புதல் வந்துச்சுன்னா தானா உங்க பட்டணத்துல எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் உங்க கிராமத்துக்குள்ள பரவும், பட்டணத்துக்குள்ள பரவும், தேசத்துக்குள்ள பரவும், 7 கான்டினென்ட்ஸ்குள்ள பரவும். ஆமென் சொல்லுங்களேன். நீ தேசத்துக்காக ஜெபிச்சு உனக்குள்ளே முதல்ல ஒரு ஜெபாவே இல்லாமல் எப்படி எழுப்புதல் வரும்? அன்னைக்கு எழுப்புதலுக்காக ஜெபிப்பாங்க. ஆண்டவரே என் மூலம் அது எழுப்புதல் வரணும். எத்தனை பேர் ஆண்டவரை கேட்டிருக்கிறீங்க, என்ன எடுத்து பயன்படுத்த சுவாமின்னு சொல்லி, என்ன எழுப்புதலுக்காக பயன்படுத்த சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபிச்சு பாருங்க, அந்த இடத்துல எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. சபையை குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காத, டிவியில பார்த்துக்கொண்டு யாராலும் சரி, தேவ பிள்ளைகளை பார்த்து நேரடியாய் பேசுகிறேன். நீ சபையை குறை சொல்லிட்டு இருக்காத, உன்னை தான் குறை சொல்ல வேண்டாம். ஊழியக்காரனை குறை சொல்லாத, உன்னை குறை சொல்ல வேண்டும். ஏன்னா சபையில கட்டு இருந்தாலும் சரி, ஊழியக்காரனை கட்டு இருந்தா நீ அபிஷேகம் நிறைஞ்சு போனா அந்த இடத்துல அசைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையை குறிச்சு குறை சொல்லிட்டு, அங்க போதிக்கப்படுற போதனை குறிச்சு குறை சொல்லிட்டு ஒரு கூட்டம் அடைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கு. தேவன் அதை விரும்புகிறது. இயேசு சொல்றார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைக்கிறவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்தவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. Jesus is not only I was, is not only I will be, he is the great I am. அவர் நான் இருக்கிறவராகவே, இன்னைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். தேவனுக்கு பெரிய ஒரு நாமம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எத்தனை வாழ்க்கையில தேவன் டெய்லி இருக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லலாம். கரங்களை வந்து ஏசப்பாவை மகிமைப்படுத்தி, என் வாழ்க்கையில தேவன் டெய்லி இருக்கிறவராகவே இருக்கிறார். நேத்து இருந்தாரு, நாளைக்கு வருவாரு. எங்க வருவாரு? எத்தனை பேர் இயேசு வருவாரு விசுவாசிக்கிறீங்க? எஸ். இயேசு ஏற்கனவே அற்புதம் செய்தார், அது செய்தார் விசுவாசிக்கிறவங்க. இயேசு இன்னைக்கு இனிமே வாழ்க்கை அற்புதம் செய்தார் விசுவாசிக்க வளர்ந்து சொல்லுங்களேன். அப்படி ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் சுகம் வரல, விடுதலை வரல, ஆசீர்வாதம் வரல? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனை நீ தட்டி எழுப்பும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு நான் சாட்சி சொல்ல போறேன், என்னை சுகமாக்கும். ஆண்டவர் ஒரு வழி இல்லாம சுகமாக்கிறாரு. ஏன்னா அவங்க விசுவாசத்தை பார்த்தாருன்னா இயேசுவால சும்மா இருக்க முடியாது, இயேசுவால சும்மா இருக்க முடியாது. ஆமென். ஒரு குழந்தைங்க ஒரு பொருளை பார்த்து, இந்த பொருள் எனக்கு வேணும்னு சொன்னா நீங்க அன்போட போய் வாங்கி கொடுப்பீங்களா, வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கெட் வேணும், இந்த சாக்லேட் வேணும் கேட்கும்போது குழந்தைங்க வாங்கி கொடுப்பீங்களா, வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இந்த படிப்பு படிக்கணும்னு கேட்கும்போது அதை எப்படியாவது கடன் வாங்கி அதை படிக்க வைப்பீங்களா, படிக்க வைக்க மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.